ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கு வித் கோமாளியில் செஞ்ச sizzling cauliflower prawn ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அஸ்வின் செஞ்சுருந்தாரு. அதே மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அடுப்பு பற்ற வச்சு தண்ணி கொஞ்சோன்னு ஊற்ற வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் இது மாதிரி பிச்சுக்கிட்டு விதையை உள்ள விதையை கொட்டிடுங்க தனியாக. ஓகே, காஞ்ச மிளகாவை இந்த தண்ணியில் அப்படியே போட்டுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை தண்ணியிலேருந்து எடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதில் போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிக்சியில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ அந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியிலேருந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் தான் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இறால் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வால் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இறாலில் நம்ம மசாலா போட்டு பிணைஞ்சி வச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு மூடி வினிகர் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸு அப்புறம் 1 மூடி ஊற்றிக்கோங்க. சோயா சாஸு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதை 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் இறால் ஊறிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா மாவுக்கு இறாலுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கும். பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு பேனை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம், லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துருவோம். எண்ணெய் சூடாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க இறாலை போட்டுருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறாலை பரட்டி போட்டுட்டு 2 பக்கமும் வேக வச்சுருங்க. இறால் நம்ம மாவோடு போட்டு மசாலாவோடு வச்சு எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சாச்சு. சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம இப்போ பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கோம், நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டை இதில் போட்டுருங்க. ஒரு 2 பல்லு பூண்டு போட்டிருப்போம். இப்போ இது நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இதில் தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. காலிஃப்ளவர் வேவுறதுக்காக இந்த தண்ணி. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க பால் ஆடை இல்லை திக்கான பால் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 டம்ளர் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பால் ஆடை. இதில் 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு. இதில் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. அப்புறம் மிளகுத்தூள், பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பாலாடை க்ரீம்னு எடுத்து வச்சுருந்தோம்ல, சோள மாவு கலந்து, அந்த க்ரீமை ஃபுல்லாக ஊற்றிடுங்க.
இதை வந்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுருங்க. அடுப்பு வந்து ஹையில் இருக்கட்டும். இந்த டெக்ஸ்சருக்கு இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சுருந்தீங்கன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டெக்ஸ்சர் வந்து தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த காலிஃப்ளவர் இது தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான சிஸ்லிங் காலிஃப்ளவர் ப்ரான் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.